தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். எல்லா ஊர்லயும் வந்து தலைவர்களை மிரட்டத்துக்காக ஈடியை பயன்படுத்துறாங்க. இங்க வந்து முதலமைச்சர் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய நோக்கம் நான் தான் சொன்னேன். டெல்லி பாணியில இங்க எதுவும் செய்யலாம்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரியது அவர்களுடைய கனவு இங்கே நிறைவேறாது என்று இங்கே நான் சொல்லிக்கொள்ள கடமை. ஆமா, அதாவது இன்றைக்கு தொகுதி மறுவரை, அதே போல மும்மொழி திட்டம், இவற்றையெல்லாம் முன்னெடுத்து நம்முடைய தமிழக எம்பிக்கள் பாராளுமன்றத்திலே இன்றைக்கு போராடுகிறார்கள், குரல் கொடுக்கிறார்கள். எனவே தமிழக எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதற்காக தொகுதி மறுவரை என்கின்ற பெயரிலே தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைத்துவிட்டால் இவர்களுடைய குரல் அங்கே அமுங்கும் என்று அவர்கள் தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்களோ இந்த தொகுதி மறுவரை மூலம் அவர்களை எல்லாம் ஒன்றிணைக்கின்ற சக்தியாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அதனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மீது தனி கோபம். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் முன்னின்று தைரியமாக எல்லோரையும் ஒருங்கிணைந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார். தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இன்றைக்கு போராட்டத்துக்கு அழைக்கின்றார் என்கின்ற கோபம் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த மாநில உரிமைக்காக போராடுவது ஒரு அடிப்படை. எத்தனை வாட்டி தான் போராட்டம் நடத்தினா முடக்குறீங்க? அறிவிப்பு இல்லாம முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிடுவோம்னு அண்ணாமலை சொல்றாங்க. முற்றுகையிட வந்து பாக்கட்டுங்க, அப்புறம் பாப்பா. நீங்க சொன்னீங்களே வீட்டை விட்டு புறப்படுற போதே கைது பண்ணிட்டாங்கன்னு. முற்றுகையிடுவோம்னு புறப்பட்டு வந்தா என்ன ஆகுன்னு பாக்கலாம். மதுவான பாட்டில்களுக்கு 10 ரூபாய் முதல் முறையாக 10 ரூபாய் செலவு செய்திருக்கக்கூடிய நிலையில மறுபடியும் அதே பாட்டிலுக்கு மறுபடியும் ஒரு 10 ரூபாய்க்கு வந்து ஸ்கேம் நடக்குது அப்படின்னு பாஜக சார், அதுதான் இப்ப நீங்க ப்ரூவ் பண்ணுங்க சார். சும்மா குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கொண்டே போவது இயற்கை. யார் வேணாலும் யார் மேல வேணாலும் எந்த குற்றச்சாட்டை சொல்லலாம். இதுவரைக்கும் சொல்லியிருக்க குற்றச்சாட்டுகள் நிரூபிச்சிருக்கீங்களா? சும்மா பொய்யா குற்றச்சாட்டை மக்கள் மத்தியில் ஏதாச்சும் பொய்யா சொன்னா நம்பிடுவாங்க, திரும்ப திரும்ப சொன்னா நம்பிடுவாங்க அப்படிங்கறதுனால பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு போகிறீர்கள். அதை நிச்சயமாக ஒருபோதும் மக்கள் நம்ப மாட்டாங்க. பொதுக்கூட்டம் நடத்துறோம். ஆனா இந்த குடியிலிருந்து இந்த குடிநோயாளிகள் வெளியே வரணுங்கிறதுக்காக வேண்டி ஏன் திமுக வந்து ஒரு பெரிய மாநாடு, விழிப்புணர்வு சார்ந்த நிகழ்ச்சிகள் வந்து நடத்தக்கூடாது? குறிப்பாக கிராமப்புறங்கள்ல சார், கிராமப்புறங்கள்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கிராமம் தோறும் அதுக்கான விளம்பர பிரச்சாரங்கள் நடக்கின்றன. அதுக்காக ஒரு தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டு மது தீமை, அதை யாரும் அருந்தாதீர்கள், குடிக்காதீர்கள் என்று மதுவிலக்கு பிரச்சாரம் அங்கே செய்யப்படுகிறது. நீங்கள் சொல்ற பெரிய மாநாடு போடவில்லையே தவிர தெருதோறும் அங்கே பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்றன. அதாவது நாங்க அதைத்தான் சொல்றோம். இன்னைக்கு ஈடி வந்து ரைடு பண்ணி இப்ப எத்தனை நாள் ஆச்சு? இது வரைக்கும் ஏதாச்சும் ஒண்ணு கூட எந்த ஆதாரத்தையும் அவங்க வெளியிடல. ஒரு அமௌண்ட போட்டு அவர் அண்ணாமலை சொன்ன 1000 கோடியே ஈடியும் 1000 கோடின்னு சொல்லுது. திரும்ப திரும்ப அதாவது ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி அண்ணாமலை சொன்னதை சொல்லுகிற கிளிப்பிள்ளையாக அங்கே ஈடி வந்து அங்கே செயல்பட்டு இருக்கிறது. நிச்சயமாக இதுல வந்து நீங்கள் யாரும் நினைக்கிறபடி எங்களுடைய முதலமைச்சரை சிக்க வைக்க முடியாது. அவர் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர். இதுல அவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஊழலே நடக்கல, நடந்தா தானே அப்புறம் சம்பந்தம். சார், இப்ப கடையை திறந்து வச்சிருக்காங்க. அதே போல மது பாட்டிலுக்கு கூடுதலாக ஒவ்வொரு கடையிலும் 10 ரூபாய் வாங்குறாங்கன்றாங்க. பில் சிஸ்டம் கொண்டு வரணும், அந்த பில் சிஸ்டம் கொண்டு வரேன்னு கேள்வி கேட்கிறாங்க. இந்த பில் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, போய் நீங்க பாருங்க. எங்கேயாச்சும் யாராச்சும் 10 ரூபா கூட கேட்டாங்கன்னா வந்து சொல்லுங்க. சார், நேற்று கூட ஒரு வீடியோ வெளியே இருக்கு. நீலகிரியில ஒரு டாஸ்மாக் கடையில 200 ரூபாய் பாட்டிலுக்கு 240 ரூபாய் வாங்குறாங்க. அந்த வீடியோ நேற்று கூட இன்ஸ்டால இருந்து பேஸ்புக்ல எல்லாத்தையும் அப்படி குறிப்பிட்ட இதுகள் இருந்தால் நாங்கள் அதை பற்றி விசாரித்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அப்படி கூடுதலாக யாராவது விலக்கிவிட்டால் அது செய்திகள் வெளியே வருமையானால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.